ஷலோம் எவ்ரிவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டடியில ஜெனிசிஸ் ஆதியாகமம் அப்படிங்கிற அந்த புக்கை நம்ம ஸ்டடி பண்ண போறோம். நம்மளுடைய ஸ்டடியில இன்னையில இருந்து ஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜெனிசிஸ்ங்கும் போதே எல்லாம் நம்ம படிச்சது தானே, என்ன இதுல கத்துக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நானே ஃபர்ஸ்ட் இதை ஸ்டடி பண்ணும்போது அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஜெனிசிஸ்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம ஜெனிசிஸை கத்துக்கொள்ள போறோம். கத்துக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. உங்களோட பைபிளையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கத்திரிக்கு சித்தமான அடுத்தடுத்த சாப்டர்ஸ் சீக்கிரம் முடிப்போம். ஓகேவா? ஆதியாகமம் புஸ்தகம் உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் இங்கிலீஷ் நோட்ஸ் ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் கீப் இன் ஹேண்டி. பெரெஷித் ஆதியிலே அப்படிங்கிற வார்த்தை ஆதியாகமம் 1:1 ஹீப்ரூல பெரெஷித் அப்படின்னு. பெரெஷித்னா என்னன்னா ஆதியிலே. ஆதியிலேனா ஸ்டார்டட், ஃபர்ஸ்ட் தொடங்குன அந்த தொடக்க புள்ளி தான் பெரிஷித். ஹீப்ரூல பெரிஷித், ஆதியிலே அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கும். அந்த ஆதியிலே அப்படிங்கிறது தான் பெரிஷித். அது என்னன்னா மனிதனின் ஆரம்பத்தை குறித்த நம்பிக்கை மனித வாழ்க்கையின் நோக்கத்தையும் அவனது முடிவையும் நிர்ணயிக்கும். புரிஞ்சா? மனிதனின் ஆரம்பத்தை குறித்த நம்பிக்கை ஆதியிலே அப்படிங்கிறது மனிதனுடைய தோற்றுவிக்கப்படுகிற ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மனிதனை தோற்றுவிக்கிறாரு, அவனுக்கு ஆதாம்னு பேர் வைக்கிறாரு. அந்த மனிதனுடைய ஆரம்பத்தை குறித்த நம்பிக்கை மனித வாழ்க்கையின் நோக்கத்தையும் அவனது முடிவையும் நிர்ணயிக்கும். அவனை எதுக்காக ஆண்டவர் படைக்கிறாருங்கிற அந்த நோக்கம் அவனது முடிவையும் நிர்ணயிக்கும். எது? அந்த ஆதியிலே பெரிஷித் அப்படிங்கிறது. அண்டத்தின் தோற்றம். இதுல நம்ம புக் ஆஃப் ஓரிஜின் ஏன் சொல்றோம்னா தோற்றத்தினுடைய புஸ்தகம் இது. இந்த ஆதியாகமம் அப்படிங்கிறது தான். இது ஏதோ ஆதாம் வாழ்ந்தாரு, ஏவாள் வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் ஆபிரகாம் நோவாவை பார்த்தாங்க, நோவாவினுடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்தினாரு, அப்புறம் ஆபிரகாம் வர்றாரு, அவருடைய சந்ததியில வரக்கூடிய 12 கோத்திரங்கள், அவருடைய பிள்ளை ஈசாக்கு யாக்கோபினுடைய வழியில வருகிற 12 கோத்திரங்கள் அப்படின்னு பாக்குறத அது மாத்திரம் அல்ல. ஆதியாகமம்ங்கிறது ஏதோ கோத்திர பிரபுக்களை பற்றி அறிந்து கொள்வதோ யோசேப்பை பற்றி அறிந்து கொள்வதோ மாத்திரம் அல்ல. ஆதியாகமம்ங்கிறது இட்ஸ் ஒரிஜின் ஆஃப் கல்ச்சர், ஒரிஜின் ஆஃப் புக்ஸ், ஒரிஜின் ஆஃப் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். சிஸ்டம், சூரிய குடும்பத்தினுடைய தோற்றம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஒரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரத்தை தேவன் படைக்கிற அந்த ஆதி சம்பவம் இந்த ஆதியாகமத்துலதான் பைபிள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த முதலாவது அண்டத்தின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படி என்னன்னு பாக்குறோம்னா எல்லா சிருஷ்டிப்பின் கதைகளும் ஒரு பொருள் மற்றும் ஆற்றலில் இருந்து, அதாவது மேட்டர் இன் எனர்ஜி. இதுல கொஞ்சம் சயின்ஸ் வரும், நிறையவே சயின்ஸ் இருக்கு. உங்களுக்கும் சயின்ஸோட அந்த டெர்மினாலஜில வரும். சயின்ஸ் பிடிக்காதவங்க தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருந்து கத்துக்குங்க. ஏன்னா சிருஷ்டிப்பு, பூமி எப்படி தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கும் போது இதே சயின்டிஸ்ட் தான் சொல்றாங்க, இதே ஏத்திஸ்ட் தான் சொல்றாங்க. என்னன்னு டப்புன்னு வெடிச்சிருச்சு, டார்பிஸ் கோட்பாடு, டமார்னு ஒரு சத்தம் வந்து வெடிச்சுது, உடனே என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து தான் பூமி உண்டாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய கட்டுக்கதைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பைபிள்ல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அவரு ஒவ்வொன்றையும் பேசி இருக்காரு, ஒவ்வொன்றையும் சொல்லி இருக்காரு. அது என்ன இருக்கு, இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். எல்லா சிருஷ்டிப்பின் கதைகளும் ஒரு பொருள் மற்றும் ஆற்றலில் இருந்து ஆரம்பமாகும். சயின்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு பொருள் ஒரு ஆற்றல்ல இருந்து, ஒரு பொருள் மற்றும் ஆற்றல்ல இருந்து தான் என்ன ஆகுது, எல்லா வகையான எனர்ஜிஸுமே வருது. அப்போ அதுல ஆதியாகமம் மட்டும் என்ன இல்ல, விதிவிலக்கு இல்ல. ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ், மேட்டர், டைம் இது மூணுமே வருது என்ற தொடர்பின் அடிப்படையில் அண்டம் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பதிவு செய்துள்ளது. ஸ்பேஸ், மாஸ், டைம் இது மூணுமே நம்ம இங்கதான் பாக்குறோம், சயின்ஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். இந்த ஸ்பேஸ், மாஸ், டைம் இது எல்லாரும் இதுதான் வந்து இந்த சிருஷ்டிப்பினுடைய இதெல்லாம் ஒரு உள்ளடக்கப்பட்ட கோட்பாடுகள் தான் இந்த ஸ்பேஸ், மாஸ், டைம் இதெல்லாம். இல்லைன்னா இந்த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து தோற்றுவிச்சிருக்க முடியாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு நம்மளை விட ஆண்டவருக்கு சயின்ஸ் நிறையவே தெரியுது அப்படின்னு நமக்கு தெரியுது என்பதை பதிவு செய்துள்ளது. அப்போ ஆதியாகமம் நம்ம படிக்கும்போது ஏதோ ஆபிரகாமினுடைய கதையோ ஏதோ அவருடைய வழித்தோன்றல்களுடைய கதைகளோ மாத்திரம் அல்ல, ஆதாமுடைய கதைகள் மாத்திரம் அல்ல. அதுல இவ்வளவு பெரியதான ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸை குறிச்சதான சயின்ஸ், டெக்னாலஜிஸ், சயின்ஸினுடைய
அந்த கால்குலேஷன்ஸ் போடக்கூடிய அந்த ஸ்பேஸ், மாஸ், டைம். அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஸ்பேஸ், மாஸ், டைம், மேட்டர், இது எல்லாத்திற்கும், இந்த எனர்ஜி, இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். புரிஞ்சா? நம்ம எல்லாமே இதற்கு உட்பட்டு இருக்கிறோம். ஸ்பேஸ், மாசு, டைம், இதெல்லாம் நமக்கு காலம் இருக்குது, நம்ம வாழக்கூடிய ஒரு இடங்கள், இடம் சார்ந்த ஒரு இடமெல்லாம் இருக்கு. அப்போ இது எல்லாவற்றிற்கும் இதையெல்லாம் படைத்ததே யார் தான்? ஆண்டவர் தான். அவருடைய சிருஷ்டிப்புலதான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ காலத்திற்கும், நேரத்திற்கும், இடத்திற்கும், இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் தான் யாரு? நம்மளுடைய தேவன். ஒரிஜின் ஆஃப் ஆர்டர். ஒவ்வொன்றும் ஒழுங்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த ஆதியாகம புஸ்தகத்துல ஒவ்வொரு ஆர்டரா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒவ்வொன்றா ஒழுங்கா ஆர்டர்லி செட்டப் பண்ணியிருக்காரு. டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு. அந்த மாதிரி ஆர்டரா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒவ்வொன்றையும் ஒழுங்குபடுத்தி இருக்காரு. எப்படி? பொதுவாக ஒழுங்கு தானா ஏற்படுவதில்லை. இவங்க சொல்ற மாதிரி இந்த டார்பிஸ் எக்ஸ்ப்ளோஷன், இந்த பூமி வந்து வெடிச்சு, அதாவது கல் ஒண்ணு வெடிச்சு செதறதுல தான் இந்த பூமி உண்டாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி தானா எதுவுமே என்ன ஆயிராது? ஆர்கனைஸ் ஆயிராது. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னா அதை ஆர்கனைஸ் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாதான் ஒழுங்கா கிரமமா அந்த அந்த ஒரு விஷயம் நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆர்கனைசர் இல்ல, அது ப்ரோக்ராம் பண்ணப்படலை அப்படின்னா ஏனோ தானோன்னு எதோ நடக்கும். எதுக்கு இது நடக்குது, எதுக்கு அது நடக்குதுன்னு தெரியாது. ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்றவங்க அந்த ஈவெண்ட்டை எவ்வளவு அழகா நேர்த்தி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, வெல் ப்ரோக்ராம்டா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேக் எண்ட்ல நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. அப்போ எவ்வளோ வேலைகள் இருக்காது. அப்போ இந்த ஒழுங்குங்கிறது, இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ஆதியாகம புஸ்தகத்துல ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல முதலாம் நாள் ஆண்டவர் இதெல்லாம் படைக்கிறாரு, இரண்டாம் நாள் இதெல்லாம் படைக்கிறாரு, மனிதனை ஏன் கடைசியா படைக்கிறாரு, மனிதனை அதை ஆள சொல்றாரு அப்படிங்கிற இந்த ஒழுங்கு கிரமம்ல ஆண்டவர் ஆரிஜின் ஆஃப் ஆர்டர் இந்த ஆதியாகம புஸ்தகத்தை நமக்கு காமிக்கிறாரு. இது தானா ஏற்படாது. இந்த உலகம் கூறுகிறபடியான தோற்றத்தின்படி இது தானா ஏற்படுவதில்லை. இட் இஸ் ப்ரோக்ராம்டு. ஒரு ஆள் அதை செய்யணும், ஒரு ஆள் அதை என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒழுங்கு ஆர்டரா அது நடக்கும். ஓகேவா? அடுத்து ஆரிஜின் ஆஃப் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்தினுடைய தோற்றம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். என்னது? பால்வழி அண்டம், மில்கி வே, இதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்குமா? அப்போ இந்த சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற சூரிய குடும்பத்துல என்ன நிறைய கோள்கள் இருக்கு, நிறைய துணைக்கோள்கள் இருக்கு. அந்த சூரிய குடும்பத்துல சூரியன் மாத்திரம் இல்ல, சூரிய குடும்பத்துல இன்னும் 9 கோள்கள், இன்னும் அது இல்லாம எத்தனையோ துணைக்கோள்கள்லாம் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த சூரிய குடும்பத்துல, இந்த சோலார் சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரங்கள் சின்ன சின்னதா நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, பூமி, இதுவும் அந்த சோலார் சிஸ்டம்ல தான் வருது. இவை யாவும் ஒரே நோக்கத்துடன் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன. வருடங்கள், மாதங்கள், நாட்கள், வாரங்கள், இவைகளின் தோற்றமும் ஆதி ஆகமத்தில் உள்ளன. இதை படிக்கும்போது அப்ப நம்ம ஜாதகம் பார்க்கலாம், நாள் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா ஆதி ஆகமத்துல ஆண்டவர் அதை தோற்று வச்சிருக்காருன்னு பைபிள்லே சொல்லுதே, உங்க ஆதி ஆகமத்துல இருக்குது அப்படின்னு. அது நமக்கு பாக்குறக்கு இல்ல, ஆண்டவர் அவருடைய சமயங்களை, ஆண்டவர் இதை செய்ய போறாருன்னு கணிப்பதற்கு தான் இந்த நட்சத்திரங்கள், இந்த நாட்கள், இந்த வாரங்கள், இந்த மாதங்கள், இதனை குறித்து ஆண்டவர் மத்தேயுல பேசியிருக்காரு. ஞாபகம் இருக்கா? மத்தேயுல என்ன பேசியிருக்காரு? மத்தேயுல ஆண்டவர் என்ன பேசியிருக்காரு? சமயம் உங்களுக்கு காலங்களை பார்க்க தெரியுமே அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறாரு? யூதர்களை பார்த்து கேட்கிறாரு. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும், ஒரு சீசன் வருதுன்னா அந்த சீசன்ல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, ஒரு சீசன்ல யெகோவா தேவன் என்ன செய்ய போறாருன்னு ஒரு யூதனுக்கு தெரியும். சீசன்ஸை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த படிக்கு போறதோ, இல்ல அடுத்த வீடு கட்டுவதோ, இல்ல அடுத்து வேற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யறதோ, எதுவா இருந்தாலும் அதை வச்சுதான், சீசன்ஸ் வச்சுதான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதான் ஆண்டவர் யூதரை பார்த்து கேட்கிறாரு, காலத்தை, நாட்களையும் சமயத்தையும் பாக்குறீங்களே, மனுஷகுமாரன் வர்ற நாளைக்கு உங்களுக்கு தெரியாம போயிருமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணு சொல்றாரு, அத்திமரத்தை பாக்குறீங்களே, மத்தேயுல இருக்கு, வாசி பாருங்க. அத்திமரத்தை பாக்குறீங்களே, இந்த அத்திமரம் துளிர் விடும்போது என்ன இருக்குமாம்மா, இதை பார்க்கிற சந்ததி ஒளிந்து போகாது, மனுஷகுமாரன் வர்றதுக்கு முன்னாடி அது அதை பார்க்கிற சந்ததி ஒளிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு.
இது நிறைய பேர் நிறைய விதமா இன்டர்பிரட் பண்றாங்க. இப்ப நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. நான் அதை ஒரு மேற்கோள் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். புரிஞ்சா? அப்போ இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பூமி, இவை யாவும் ஒரே நோக்கத்துடன் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன. எப்படி ஆண்டவரே, அது எப்படி ஒரே நோக்கத்தோடு இருக்க முடியும்? சூரியனுடைய தன்மை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இப்ப வேற ஏர்லி சம்மர்ல வேற நம்ம இருக்கோம். இப்பவே வேர்த்து ஊத்துது. நம்மளால இப்பவே இருக்க முடியல. கோயம்புத்தூர்லயே இருக்க முடியல. அப்போ திருப்பூர்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஏர்லி சம்மர்ல இருக்கும். சூரியன் சொல்லும்போது அதனுடைய தன்மை என்னவா இருக்கும்? பயங்கர ஹீட், வெப்பத்தை கொடுக்கக்கூடிய, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது சூரியன். ஆண்டவர் அதை ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கார். சந்திரன் அப்படிங்கும் போது சந்திரன் இரவில் வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு, சூரியன் அளவுக்கு வெளிச்சம் இல்லைன்னா கூட அதனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் பிரகாசிக்குது அப்படின்லாம் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பைபிள்ல சொல்றதெல்லாம் உண்மைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்போ சந்திரன் இரவுக்கும் பகலில் சூரியனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? 2 தன்மைகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்போ சந்திரன் சூரியனை போல நம்மை சுட்டெரிப்பதில்லை, இதமான ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு இரவுதான் சந்திரனுடைய வேலை. இரவுதான் இந்த நட்சத்திரங்களுடைய வேலை. இரவு நேரத்துலதான் வரும். பூமி இது சுழன்று கொண்டே இருக்குது. அப்போ இது எல்லாமே ஆண்டவர் என்னதான் பண்ணிருக்காரு? இது எல்லாத்துக்கும் ஒரே பிளான் தான். அதோட வேலையை பார்க்குது. சூரியனுடைய வேலையை காலை வேலையில காமிக்குது. பூமி அது பாட்டு சுழன்று கொண்டே இருக்குது. ஆனா இது எல்லாமே எப்படி, எதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கு? ஒரே நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன நம்ம பார்க்கணும். என்ன அந்த நோக்கம்? நாட்களும் சமயம் ஆக ஆக தேவனுடைய வருகை, தேவன் இந்த பூமிக்கு செய்ய வேண்டும் என்றிருந்த அவருடைய குமாரன் மூலம் நம்ம என்ன பண்ணிட்டாரு? மீட் எடுத்துட்டாரு. இனி அவருடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். அந்த வேலை வரும்படியாக என்ன ஆயிட்டு இருக்குது? சுழன்று கொண்டு இருக்குது. இந்த சூரியனும் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கு. சந்திரனும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய வேலையை செய்து கடந்து போய் கொண்டு இருக்கிறது. ஏன்னா மனுஷகுமாரன் வருகிறதான நாளுக்கு நம்மளை ஆயத்தப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுங்க ஒவ்வொரு நாளா நம்மளை டைம் டிராவல் பண்ண வச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்களாக, ஒவ்வொரு வாரமாக, ஒவ்வொரு மாதங்களாக நம்மை கழிக்க வைத்து என்ன பண்ணுது? அந்த தேவனுடைய வருகைக்காக நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கு? கொண்டு போயிட்டு இருக்கு. அதனுடைய தோற்றத்தை நம்ம எங்கதான் பாக்குறோம்? ஆதியாகமத்துலதான் ஆண்டவர் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை, பூமியை எல்லாத்தையும் தோற்று வைக்கிறது அங்கதான். வளிமண்டலம் மற்றும் நீருலகின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர். நீருலகின் தோற்றம் ஆண்டவர் சொல்றாரா? மேல மதகுகள், வானத்திலையும் மதகுகள் இருக்கு. அந்த மதகுகள் திறந்தன. அப்ப என்னாச்சு? நோவா காலத்துல வானத்தின் மதகுகள் திறந்தன, பூமிக்கடியில் இருக்கிற மதகுகளும் திறந்துச்சு. அதனால மழை என்னாச்சு? விடாம பேஞ்சுது. பூமியே அழிந்து போகத்தக்கக்கூடிய, நீரினால் அழியக்கூடிய அவ்வளவு அதிகமான என்ன ஆயிடுச்சு? மழையினால் நிரம்பி போனது அப்படின்னு நம்ம பாக்குறோமா? அதுவும் அதனுடைய தோற்றமும் எங்கதான்? ஆதியாகமத்துலதான் பாக்குறோம். அதுல எங்கதான் தோற்றுவிக்கிறார் ஆண்டவர்? வளிமண்டலங்களை, காற்ற வளிமண்டலத்தை ஆண்டவர் தோற்றுவிச்சது அங்கதான். ஹைட்ரோஸ்பியர், நீர்நிலைகளை, கடலை, இதெல்லாம் தோற்றுவிச்சது எங்கதான்? அங்கதான் நம்ம பாக்குறோம். ஆதியாகமத்துல அதையும் பார்க்கிறோம். பூமி உயிர் வாழ்வதற்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நம்ம செவ்வாய் கிரகத்துல போய் இருக்க முடியும், வியாழன் கிரகத்துல இருக்க முடியும், இனியும் எங்கெங்க சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா தெரியல. மனுஷனால, டெக்னாலஜினால பண்ண முடியாத விஷயம் இல்ல. ஆனா அது ஆண்டவர் செய்யல அப்படிங்கும் போது அது மனுஷனுக்கு உகந்த இடமா இருக்காதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னா ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன வரும், அதனுடைய விளைவுகள் என்ன, இதனால இந்த இடத்துல அவனால இருக்க முடியுமா, மனிதனால அங்க வாழ முடியுமா அப்படின்னு எல்லாம் அறிஞ்சவர் தான் ஆண்டவர். அந்த செவ்வாய் கிரகத்துல வாழக்கூடிய அதற்கேற்ற உடல்நிலைகளை கொண்ட, அதனுடைய சரீர தன்மைகள் கொண்ட மிருகங்களையோ இல்ல வேற்று கிரக மனுஷங்களையோ அங்க ஆண்டவர் படைத்திருக்கலாம். அப்போ பூமின்னு ஒன்றை படைத்து பூமியை அதுல ஆதியாகமத்துல ஆதாம படைச்சு, ஆதாம இது நீ பழுகி பெருகி நிரப்பு, இந்த பூமியை நீ சுதந்திரிச்சுக்கோன்னு ஏன் பூமியை குறிச்சு ஆண்டவர் பைபிள்ல பேசியிருக்காரு? கரெக்டா? பூமியில தான் மனிதன் வாழக்கூடிய சரியான ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு இருக்கு. இந்த ஹைட்ரோஸ்பியர், கேட்டோஸ்பியர், பின்ன இது மாத்திரம் இல்ல, நம்ம இங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை, நமக்கு இங்க இருக்கக்கூடிய சீசன்ஸ், ரெயின், இது எல்லாமே இங்கதான் மனிதன் சகஜமாக சராசரியா வாழக்கூடிய ஒரு நிலைமை பூமியில மட்டும்தான் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சனால ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமியில மனிதனை படைத்து
அவருடைய பிளான்ஸை நிறைவேற்றும்படி பூமி ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஆண்டவருடைய பிளான்ஸ்ல இருந்த ஒண்ணு. பூமி மனிதன் உயிர் வாழ்வதற்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. தண்ணீர் இருக்கு, பிராணவாயு இருக்கு, நைட்ரஜன் வாயு, இவைகளின் கலவை உள்ளது. ஆக்சிஜன், நைட்ரஜன், நமக்கு ஹைட்ரோஜன் நமக்கு ரொம்ப அவசியம் இல்ல. கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம், ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம். இன்னும் நிறைய வாயு, பிராணவாயு இருக்கு, நைட்ரஜன்கிற ஒரு வாயு இருக்கு. இன்னும் இன்னைக்கு ஏராளமான வாயுக்கள் இருக்கு, நிறைய கண்டுபிடிச்சிட்டோம் கெமிஸ்ட்ரி லேப் வச்சு. இவைகளின் கலவை உள்ளது. இக்கலவை வேற எந்த கிரகங்களிலும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய வாயு மண்டலங்கள் இருக்கக்கூடிய வாயுக்களோ, தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாயுக்களோ, அத்தனை வகைகளோ, மனிதன் சுவாசிக்கத்தக்கதான ஆக்சிஜனோ, மனிதன் வெளியே விடுகிற கார்பன் டை ஆக்சைடோ, இதை போன்ற வாயுக்களுடைய கலவைகள் வேற எந்த ஒரு கிரகத்திலையும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சா? இவையாவின் தோற்றம் ஆதி ஆகமத்தில் உள்ளது. இந்த கலவைகள், இப்பேற்பட்டதான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நம்ம பார்த்தோம்ல வளிமண்டலம், இதெல்லாம் இதனுடைய தோற்றம் எங்கதான், ஆரிஜின் எங்கதான்? இது தோற்றத்தினுடைய தொடக்க புள்ளி ஆதி ஆகமம் தான். பைபிள்ல ஆதி ஆகமத்துல தான் நம்ம பார்க்கிறோம். அந்த 6 நாட்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொன்றா தோற்றுவிக்கும் போது இதெல்லாம் அதுல அடங்குது. புரிஞ்சா? அடுத்து ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஜீவனுடைய தோற்றம். ஜீவன் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ற, நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார் இருக்கா? அதெல்லாம் இங்கதான். ஜீவ ராசிகள் உருவாகுதா? கடலுக்கடியில மீன்கள் உருவாகுதா? ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஜந்துக்கள் ஆண்டவர், பூண்டுகள், பூண்டு எல்லாம் முளைக்க செய்யறாரா? ஜந்துக்களுக்கு ஜீவன் வருதா? அதெல்லாம் இங்கதான். ஆதியாகமத்துலதான் நீங்க அதை பார்க்க முடியும். ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஆதியாகமம் மட்டுமே ஜீவராசிகளான மிருகங்கள், செடி கொடிகள் உருவாயின என்பதை குறித்த செய்திகளை பதிவு செய்துள்ளது. பைபிள்ல 66 புக்ஸ் இருக்கு. இதுல இதை ஆண்டவர் படைச்சாரு, இதை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெனசிஸ். மிருகங்களின் அடிப்படை குணமும் தாவரங்களின் வளர்ச்சியும் இங்கே விளக்கப்பட்டுள்ளது. ஒரு மிருகத்தினுடைய அடிப்படை குணம் இதுதான், அதனுடைய தாவரங்களுடைய வளர்ச்சியும் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? இங்கதான் மனிதனுடைய தோற்றம், ஒரிஜின் ஆஃப் மேன். மனிதனுடைய தோற்றத்தை நம்ம என்ன பண்றோம், இங்கதான் பார்க்கிறோம். மனிதன் மிருகத்திலிருந்து வித்தியாசமானவன். வெறும் சரீரம், ஆத்துமா உடையவனா இராமல் கடவுளை ஆராதிக்கும் தன்மையுடைய பல்கூட்டு தன்மையுடையவன், காம்ப்ளெக்ஸ் பீயிங். அது என்ன, மனிதன் மிருகத்தை போல இல்ல வித்தியாசமானவன் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மிருகங்களுக்கு என்ன இல்லை, ஆத்துமா கிடையாது. புரிஞ்சா? நமக்கு தான் ஆத்துமா இருக்கு, அதுகளுக்கு சோல் கிடையாது. அப்போ வெறும் சரீரம், ஆத்துமா, சாரி, அதுக்கு ஸ்பிரிட் இல்ல, சோல் இருக்கு, ஸ்பிரிட் இல்ல. மிருகத்திலிருந்து வித்தியாசமானவன் எப்படி, வெறும் சரீரம், ஆத்துமா உடையவனா இராமல் கடவுளை ஆராதிக்கும் தன்மையுடைய பல்கூட்டு தன்மையுடையவன். பல்கூட்டு தன்மைனா நம்மள ஒரு ட்ரினிட்டின்னு, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதம் ஒரு ட்ரினிட்டின்னு சொல்லலாம். என்ன ட்ரினிட்டி? ஆவி, ஆத்மா, சரீரம். மிருகங்களை போல இல்ல, நம்ம மனிதர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வேறுபட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அவரை தொழுது கொள்ளும்படிக்கு நம்மள என்ன பண்ணிருக்காரு, அப்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதுதான் ஆரிஜின் ஆஃப் மேன். இங்கதான் என்ன ஆகுதுன்னா ஆரிஜின் ஆஃப் மேரேஜ், திருமணத்தினுடைய தோற்றமும் நம்ம எங்கதான் பாக்குறோம், பைபிள்ல முதல் புக்ல தான் திருமணத்தினுடைய தோற்றத்தையும் பாக்குறோம். அந்த திருமணம், ஒரு ஆண் ஒரு பெண் ஒருவருக்காக ஒருவர் படைக்கப்பட்டிருக்கின்றனர், அதே நேரத்தில் தேவனோடும் இணைந்திருக்கின்றனர். திருமண பந்தம்னா அதுதான். இன்னைக்கு ஏன் நம்ம இது தேவனால் உண்டானது, இது கர்த்தருடைய ஈவு, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்லாம் வசனம் போட்டு நம்ம ஏன் பத்திரிகை அடிச்சு கல்யாணம் பண்றோம்? ஏன் பாஸ்டர் அந்த வசனத்தெல்லாம் சொல்றாரு? ஏன்னா ஆரிஜின் ஆஃப் மேரேஜ் எங்க நீங்க பாத்தீங்கன்னா, இது பைபிள்ல ஜெனசிஸ்ல ஆரிஜின் ஆஃப் மேரேஜ் நீங்க பார்க்க முடியும். அங்கதான் முதல்ல திருமணத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு பைபிள் நமக்கு அங்கதான் காமிக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் திருமணம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆணும் திருமணம் பண்ணிக்கிறாங்களா, இல்ல பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்படி கிடையாது. இல்ல ஆணும் பெண்ணும் 2 ஆண் சேர்ந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டாங்களா? அப்படி கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண் ஒருவருக்காக ஒருவர் படைக்கப்பட்டிருக்கின்றனர். அப்போ ஆண்டவர் ஒரு ஆணை படைத்திருக்கிறாரு, அந்த ஆணுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பெண்ணையும் படைச்சிருக்கிறார். புரிஞ்சா?
நம்ம நினைக்கலாம் நமக்கு ஒரு சில டைம்ல கல்யாண வயசு வரும்போது ஒரு 25 வயசுலாம் தாண்டிடுச்சுன்னா நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, நம்ம லைஃப்ல எல்லாம் கல்யாணமே ஆக போறது இல்ல, நமக்கெல்லாம் யாரு ஆண்டவர் நம்மளெல்லாம், நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், நமக்கெல்லாம் யாராவது ஒரு ஆண் இருப்பாங்களா, ஒரு பெண் இருப்பான், அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறான். அது தேவையில்லாத வேலை. ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படின்னா நமக்கு ஒரு துணை இல்லாம என்ன பண்ண மாட்டாரு, விட்டுற மாட்டாரு. புரிஞ்சா உங்களுக்கு? வெறும் ஒரு மனுஷன் இருக்கும் போதே அவனுக்காக ஒரு பெண்ணை படைச்சு கொண்டு வந்து கையில கொடுத்தவரு, நம்ம இத்தனை பிள்ளைகள் இருக்கும், ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு துணை வைக்காமையா போயிடுவாரு? அப்போ அதனை குறிச்சு நம்ம டிப்ரெஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்ற வேலை வரும்போது இந்த இடத்துலயும் நீங்க பார்க்க முடியும். திருமண பந்தத்துல ஆதாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட எனக்கு பொண்ணை கொடுன்னு கேட்கல, எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கல. ஆதாம் என்ன பண்ணான், ஆண்டவர் நீ என்ன பண்ண, நீ இதெல்லாம் பாத்துக்க, இதெல்லாம் ஆண்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் தான் ஆதாம் தனியா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு வயசாயிருச்சு, ஒரு மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் தான் திருமணம் பண்றாரு. ஆதியாம வாசி பாருங்க, ஆண்டவர் தான் அவனுக்கு மேரேஜ் டைம் பிக்ஸ் பண்றாரு, ஆண்டவர் தான் பொண்ணை கொண்டு வர்றாரு. நம்ம நம்ம அவசரத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு இந்த மாசத்துக்குள்ள இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எப்ப மாப்பிள்ளையை கொண்டு வரணும், எப்ப பொண்ணை கொண்டு வரணும், எந்த வேலையில திருமணத்துக்கு உண்டதான ஒரு ஒரு அஹ், ஈடுபாடு, திருமணத்தின் மேல் ஒரு ஈடுபாடு நமக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் ஆண்டவருக்கு தெரியும். புரிஞ்சா? அப்போ ஆண்டவர் திருமணத்தினுடைய தோற்றம் இந்த ஆதியாகமத்துல காமிக்கும் போது ஒரு ஆணுக்குன்னு ஒரு பெண்ணு அவங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் திருமண பந்தத்துல என்ன பண்றாங்களாமா, அவர் ஆண் பெண்ணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறார், பெண் ஆணுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இருவரும் இணைந்து என்ன பண்றாங்க, தேவனை தொழுது கொண்டிருக்கின்ற, தேவனோடு கூட சேர்ந்து ஒரு உறவுல இருக்கிறாங்க. புரிஞ்சா? ஒரு குடும்பம் அப்படிங்கும் போது நீங்க திருமண காரியத்துக்குள்ள போறீங்க, வருங்காலங்கள்ல எல்லாம் வாலிபரும் வாலிப சகோதரியுமா இருக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இனிமே உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஃபேண்டசி. கல்யாணங்கிறது வந்து ஏதோ ஒரு ஃபேரி டெய்லோ ஃபேண்டசியோ கிடையாது. நீங்க வந்து மற்ற செலிபிரிட்டிஸை பார்த்துட்டு இன்னைக்கு பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ற கிறிஸ்டியன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. எப்படி எப்படியோ வாழக்கூடிய ஆட்கள், மற்றவங்களை வந்து டெம்ப்ட் பண்ற மாதிரி, என்டைஸ் பண்ற மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அதெல்லாம் யூடியூப்லயும் நேர்லயும் பார்த்துட்டு உங்க சபைக்கு வந்து பிரசங்கம் பண்றவங்களையும் பார்த்துட்டு அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. அது மாதிரியே நம்மளும் வாழணும். ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது எதுக்கு, பந்தய பொருள் அடையும்படிக்கு அழைச்சிருக்கிறார். அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களே உலக பிரகாரமா வாழ்றாங்க, ஆனா ஊழியம் பண்றோம்னு சொல்றோம்னு பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜனங்கள் கிட்ட வயிற்று பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டோ இல்ல ஒரு சினிமாக்காரனை பார்த்துட்டோ இல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள நமக்கு ஐடலா செட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜீவிதம் எப்படி இருக்கணும், தேவனுக்கு சிநேகிதமான ஏற்றதான அவருக்கு பிரியமுள்ள ஜீவிதமா இருக்கும். அப்படித்தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய இனி வாழ்நாள் முழுவதும் அப்படித்தான் நம்ம வாழ போறோம். அப்போ ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு கப்புல பார்த்துட்டு நம்ம அப்படிதான் இருக்கணும், நமக்கு அப்படிதான் கல்யாணம் ஆகும், நமக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு ஃபேரி டெய்ல் தான். என்ன கேட்டா ஒரு கட்டுக்கதை தான், இல்ல ஒரு ஃபேண்டசி தான். நீங்க அப்படி நினைச்சுக்க வேண்டியதுதான். மற்றபடி திருமணம் ஏன் இன்னைக்கு நிறைய தோல்வி அடையுதுன்னா இதுதான் விஷயம். திருமணத்துக்குள்ள போறோம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போறீங்க, அங்க போய் நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? திருமணம்ங்கிறது நீங்க போய் அங்க இருக்கக்கூடிய அன்பை மொத்தமா எடுத்துக்கிறது இல்ல, திருமணம்ங்கிறது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் என்ன ஆகும், நீங்க திருமணத்துல நிலைச்சிருக்க முடியும். அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க தேவனை ஆராதிக்க முடியும். உங்களுக்குள்ளேயே ஈகோ, உங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம்ஸ், உங்களுக்குள்ளேயே நீ பெரியாளா நான் பெரியாளா, உங்களுக்குள்ளேயே நீ மட்டும் அப்படி பண்ண நான் ஏன் உனக்கு இப்படி பண்ணும், நீ அன்னைக்கு அப்படி பண்ணலன்னா இன்னைக்கு இப்படி அவெஞ்ச் பண்ணுவேன், இப்படி ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னா அது சரியான ஒரு திருமணமா போகாது. நீங்க தேவனையும் என்ன பண்ணல, பரிசுத்தம் பண்ணல, நீங்க தேவனையும் தொழுது கொள்ளல, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களும். அப்போ இந்த திருமணத்தினுடைய தோற்றத்தை நம்ம எங்கதான் பாக்குறோம், இதுவும் ஆதி ஆகமத்துல தான் பாக்குறோம். ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, ஆதாம் தனியா இருக்கிறான் அவனுக்கு நல்லது இல்லைன்னு ஆண்டவர் தான் பெண்ணை கொண்டு வர்றாரு. அப்போ சகோதரர்கள் என்ன பண்ணக்கூடாது, பொண்ணை தேடி ஓடக்கூடாது, சகோதரிகள் என்ன பண்ணக்கூடாது, ஆணை தேடி ஓடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்குன்னு படைத்திருக்கக்கூடிய, நீங்க உங்க இட்ஸ் இட்ஸ் யோர் ஐ எம் ஷுர் இட்ஸ் மை கட் ஃபீலிங், உங்களுக்குன்னு ஆண்டவர் எந்த பார்ட்னரை கொண்டு வராரோ இட்ஸ் பயாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமான ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார்.
ஏன்னா என் வாழ்க்கையில அப்படிதான் செஞ்சார், என் மனைவியினுடைய வாழ்க்கையில அப்படிதான் செஞ்சார். இட்ஸ் பியாண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நாங்க திருமணத்துல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வைக்கல. உலக பிரகாரமா வாழும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா கர்த்தருக்குள்ள நீங்க உள்ள வர 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 என்ன ஆகும், தேவனுடைய சித்தம் தான் உங்க இருதயத்தை முழுவதும் நிரப்பிடும். மற்ற காரியங்களை உங்களை விட்டு என்ன ஆயிரும், ஒளிந்து போயிடும். அப்போ இதுல இருந்துதான் திருமணத்தினுடைய ஆரிஜினா நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். மொழிகளின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸும் இங்கதான் நம்ம பாக்குறோம். எப்படி பாபேல் கோபுரத்துல இருந்து எல்லாம் சிதறி ஓடுறாங்களா, ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் நம்ம வாசிக்கும் போது ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜஸ், புதிய மொழிய ஹீப்ரு மொழி தான் ஆதாம் பேசியிருப்பாரு. ஆனா அதெல்லாம் அங்கிருந்து பேசி அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நோவா காலம் வருது. அங்கிருந்து மற்ற ஜனங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாபேல கட்டும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க மொழிகளை தாறுமாறாக்கி போடுறாரு. அங்கிருந்து அவன் எவன்லாம் ஒரே மாதிரி மொழி பேசுனானோ அவன் எல்லாம் பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிட்டாங்க. ஓகேவா? ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜஸும் மொழிகளினுடைய தோற்றம் இங்கதான் ஆதியாகமம் தான். மிருகங்கள் சத்தத்தினால் தங்களை தொடர்பு படுத்திக் கொள்வதற்கும் மனிதனின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளையும் பரிணாம வளர்ச்சி என்ற கொள்கையால், நல்லா பாத்தீங்க, பரிணாம வளர்ச்சி என்ற கொள்கையால் ஒரு நாளும் இணைக்க முடியாது. இந்த அற்புதமான வரத்தை குறித்த குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம் ஆதியாகமம். அதாவது மிருகங்கள் சத்தத்தினால் தங்களை தொடர்பு படுத்தி, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தோடு, அதாவது ஒரு டாக் இருக்குன்னு வைங்களேன், இன்னொரு டாக் கிட்ட அதை பார்த்து கத்தும் போது அது என்ன சொல்லுது, என்ன கன்வே பண்ணுது அதுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம உட்காந்து என்ன இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க வே ஆஃப் கம்யூனிகேஷன். அதே மாதிரி மனிதனின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளையும், மனிதன் பேசக்கூடிய எப்படி எங்க பேசணும், எந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனமான வார்த்தை பிரயோகப்படுத்துறத பரிணாம வளர்ச்சி என்ற கொள்கையால், நம்ம குரங்குல இருந்து எவால்யூவேட் ஆயிட்டோம், அப்படியே மாறி 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 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 என்னவாயிட்டோம், குரங்குல இருந்து மனுஷனுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல, எவால்யூவேஷன். அந்த கொள்கையிலிருந்து ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, இணைக்க முடியாது. அந்த கொள்கையோடு இது எவால்யூவேஷன் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, இதை கொண்டு போய் இணைக்கவே முடியாது. ஏன்னா இந்த அற்புதமான வரத்தை குறித்த குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம் ஆதியாகும். இந்த மொழிகளை குறித்தான அற்புதமான இது ஒரு வரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதியாகமத்திலையும் பார்க்கணும். கொரிந்தியர்லையும் நம்ம பார்க்கணும். என்னது, அதை முதல்ல நம்ம அதனுடைய காரியத்தை எங்க பார்த்தோம், அந்நிய பாஷைலாம் இருக்கா, முதல்ல எங்க பார்த்தோம், மேலறை வீட்டுல ஆளாளுக்கு ஒரு மொழி பேசிட்டு இருந்தாங்களா, ஆளாளுக்கு ஒண்ணு வாய்க்கு வர்றத பேசல, ஆளாளுக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மொழிய பேசினாங்க. அந்த மொழிகளை அறிந்தவர்கள் பூமியில சிதறி இருந்த யூதர்கள்லாம் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இங்க வந்திருக்கிறாங்க, எருசலேம் வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்னடா நம்ம மொழியில ஆராதிக்கிறாங்க தேவனை, இவங்கெல்லாம் நசரேயராச்சு, இவங்கெல்லாம் சமாரியராச்சு, இவங்க இந்த எருசலேமை விட்டையே தாண்டி வெளியே போனது இல்லையே, இவங்கெல்லாம் எப்படி அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை அன்னைக்கு இருந்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது, அதிகமா போதை ஏறுனா மாற்று மொழிகள் பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல போதை அதிகமாயிருச்சுன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்போ அன்னைக்கு அதே மாதிரி இருந்திருக்குது. அதனாலதான் அன்னைக்கு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவங்க குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்க, அதனாலதான் வேற வேற பாஸ் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை பார்த்த பேதுருதான் என்ன பண்றாரு, உடனே எந்திரிச்சு 2 நிமிஷம் பிரசங்கம், 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, 3000 பேர் சபையில சேர்ந்துட்டாங்க 2 நிமிஷம் பிரசங்கத்துக்கு. இன்னைக்கு நம்ம 4 நாள் மீட்டிங் போட்டு யார் எத்தனை பேர் ரசிக்கப்படுறா, எத்தனை பேர் சபையில சேர்றா? அப்ப இதுல பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை எங்க இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை எங்க இருக்கு? ஆவியானவர் தான் ஜனங்களை சபையில கொண்டு வந்து சேர்க்க முடியும். நம்ம கலர் கலரா லைட்டு போடுறதுனாலயோ நமக்கு ஏற்ற விதமா பிரசங்கத்தை மாத்துறனாலயோ ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அதனால புரிஞ்சுக்குங்க. அப்படியே நடந்தாலும் அது ஒரு டெம்பரரி தான். ஒரு உபத்திரவம் வந்தா எல்லா பயிலும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. உங்க சபையில இன்னைக்கு 2500 பேர் இருக்கலாம். நீங்க சொல்றது வேத வாக்கு, நீங்க பேசுறது ஓ இட்ஸ் ஆரக்கிள் ஆஃப் காட் அப்படின்னு நினைச்சு கேட்கலாம். ஆனா ஒரு சின்ன உபத்திரம் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒரு பையன் நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க எதை விதைச்சிருக்கிறீங்க, எதை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க, தேவனுடைய கிருபைங்கிறத எப்படி மாற்றி விதைச்சிருக்கிறீங்க. நமக்கு நியாய தீர்ப்புல இருந்து தேவன் நம்ம என்ன பண்ணாரு, மீட்டெடுக்கும்படிக்கு தம்மையே ஈடாக கொடுத்தாருன்னு சொல்லாம அதையே மாத்தி என்ன பண்ணிட்டீங்க, நியாய தீர்ப்புக்கு பதிலா தரித்திரத்துல இருந்து நம்ம மீட்டெடுக்கும்படிக்கு தேவன் தம்மையே கொடுத்துட்டாரு. அவர் ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால இனிமே நீ தரித்திரன் இல்ல, நீ ஐஸ்வர்யவான், நீ கேளு, நேம் பண்ணு, கிளைம் பண்ணுன்னு வாய்க்கு வர்றதெல்லாம் டாக்டரை மாத்தி பேசிட்டு இருக்குங்க. புரிஞ்சா சரி உங்களுக்குலாம்.
அரசாங்கத்தின் தோற்றம், ஆரிஜின் ஆஃப் கவர்மெண்ட். இங்கதான் நீங்க கவர்மெண்ட்டையும் பார்க்க முடியும். ராஜ்யங்கள் எப்படி தோன்றுச்சு, சீரான வாழ்க்கை முறையின் வளர்ச்சிக்கு காரணமான அரசுகளை குறித்தும் ஆதியாகமம் விளக்குகிறது. தன் சொந்த செயலுக்கு மாத்திரமல்ல, மொத்த சமுதாயத்திற்கும் மனிதன் பொறுப்புள்ளவன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம், நம்ம நல்ல வேலையில இருக்கிறோம், நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடக்கூடாது. நானு, என் குடும்பம், என் மனைவி, என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய பிள்ளை அப்படின்னு போகக்கூடாது. இந்த சமுதாயத்தை குறித்ததான கடமை கூட நமக்கு இருக்கு. மனிதன் என்ன பண்ணணும்? பொறுப்புள்ளவன், சமுதாயத்திற்கும் பொறுப்புள்ளவன். ஆகையால் சட்டங்கள், தண்டனைகள் எப்படி உருவாயின என்பதை குறித்த விளக்கங்கள் அடக்கியுள்ளது. ஆதியாகமத்தில் தான் இந்த சட்டங்களை குறிச்சும் தண்டனைகள் எப்படி உருவாயின என்பதை குறித்தும் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம்னு சொல்லி இங்க வசனம் சொல்லுது. ஆரிஜின் ஆஃப் கவர்மெண்ட், ஆரிஜின் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரங்களுடைய தோற்றம். நிறைய கலாச்சாரம் கொண்ட மக்களை இந்த அதனுடைய தோற்றம் எங்கதான் இருந்ததுன்னா ஆதியாகமத்துல தான் இருந்தது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்துல வந்ததுதான் இந்த ஊர் பட்டணத்துல இருந்து ஆபிரகாம். ஒரு புறஜாதி மனுஷன் தான் இந்த ஆபிராம். அது ஒரு கலாச்சாரம், பாபிலோனிய கலாச்சாரம். ராஜ்யங்கள் கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்த காரியங்கள் ஆகிய நாகரீகம், இசை, விவசாயம், உடைகள், உலோக பயன்பாடுகள், எப்பேற்பட்டதான பாத்திர வகைகளை பயன்படுத்தியிருக்காங்க, உலோகம், இரும்புகள் போன்ற எதெல்லாம் எப்படி எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, எழுத்துக்கள், கால்நடைகள், மிருகங்கள், கல்வி, படிப்பு, கலைவினை பொருட்கள், பயணங்கள், இவை குறித்த தகவல்கள் எங்கதான் இருக்கு? கலாச்சாரத்துலதான் இருக்கு. இந்த ஆரிஜின் ஆஃப் கல்ச்சர், இந்த கலாச்சாரம் அப்படிங்கும் போது ஏதோ அந்த ஜனங்கள் வாழ்றாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாதிரி இல்ல. கலாச்சாரம் போது அதுல அவங்களுடைய நாகரிகம், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய இசை, விவசாயம், அவங்களுடைய உடைகள், அவங்க போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அவங்க பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள், இது எல்லாமே இந்த கலாச்சாரத்தில் அடங்குது. இந்த கலாச்சாரத்தினுடைய தோற்றம் எங்கதான் இருக்குது? ஆதியாகமத்துலதான் நம்ம பார்க்கணும். அடுத்து ஆரிஜின் ஆஃப் நேஷன், தேசங்களுடைய தோற்றம் எங்கதான் பார்க்கிறோம்? ஆதியாகமத்துலதான் பார்க்கிறோம். பல இனங்கள், பல தேசங்கள் எப்படி ஒரே இனத்திலிருந்து ஒரே மொழியிலிருந்து தோன்றின என்பதை குறித்த பதிவுகள். ஆதாமில இருந்து எப்படி பல இனங்கள், பல தேசங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய ஆட்கள் பிரிஞ்சாங்க அப்படிங்கறதுக்கான தோற்றம் எங்கதான் இருக்கு? இங்கதான். ஏன் அந்த டவர் ஆஃப் பாபேல் கட்டும்போது அந்த அந்த டவர் ஆஃப் பாபேல் அப்படிங்கிறத, பாபேல் அப்படின்னா கன்ஃபியூஷன் அர்த்தம். பாபேல்ங்கிற வேர்டுக்கு மீனிங் கன்ஃபியூஷன், குழப்பம் அப்படின்னு அர்த்தம். அந்த டவர் ஆஃப் பாபேல் அப்படிங்கிறதுக்கு சரியான பேரு ஜெகுராத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிகுராத்தை கட்டும்போது என்னாச்சு? ஆண்டவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்து இவனுங்க கட்டி 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 வானத்துக்கே மேல வந்துருவானுங்க. இவனுங்களுடைய பெருமை பேச ஆரம்பிச்சிருவானுங்க. தேவனுடைய தேவன்னா யாரு, தேவனுடைய மகிமை என்னன்னா இவனுக்கு தெரியாது. மனிதன் என்ன பண்ணுவான்? அப்படியே மேல ஏறுவான்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? கீழே வந்து எல்லாம் தாறுமாறாக்கி போட்டார். தாறுமாறாக்கி போட்டு அவனுடைய மொழிகளுடைய தோற்றம் அங்கதான். பல்வேறு மொழிகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்துதான் பல்வேறு தேசங்கள் வருது. பல்வேறு மொழிகளை பேசினவன் கூட்டு சேர்ந்து ஒவ்வொரு இடமா போய் உட்கார்ந்த இடமெல்லாம் ஒவ்வொரு ராஜ்யங்களும் தேசங்களும் அந்த மொழி பேசக்கூடிய மொழிவாரியான தேசங்களா அங்க இருந்துதான் மாறுறங்கிறது ஒரிஜின் ஆஃப் நேஷன் நம்ம பார்க்கிறோம். மதங்களுடைய தோற்றமும் ஆதியாகமத்துல தான் பார்க்கிறோம். மதங்கள் கடவுளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மனசாட்சியை எல்லா மனிதர்களும் பெற்றிருக்கின்றன. இந்த தேடலில் விளைவே மதங்கள். அதாவது ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படிங்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கலாமே, ரோமன்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நான் புக் ஆஃப் ரோமன்ஸ் உங்களுக்கு நான் எடுக்கிறேன். அதான் இந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை வளர 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 அந்த குழந்தைக்கு இருதயத்துல தேவன்னா யாரு அப்படிங்கிற எந்த மனுஷனா இருந்தாலும், நீங்க சும்மா இதை வந்து கிறிஸ்டியன் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு மாம்சத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அது வளர தேவன்னா யாரு, தெய்வம்னா யாரு அப்படின்னு அறியக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? பிறவியிலேயே அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் இருக்கு. அதை தேடி 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 போகும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா தேவனை தேடி போகக்கூடிய வழிமுறைகள் தான் இந்த மதங்களா உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஆரிஜின் ஆஃப் ரிலீஜன் இதுவும் எங்கதான் பாக்குறோம்? ஆதியாகமத்துல தான் பாக்குறோம். ஏன்னா ஆதாம் வந்து கானானை சுதந்திரிக்கும் போது அங்க யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தா? கானானியர்களுடைய தேசம் தான் இந்த கானான். கானானியர்கள் வாழ்ந்துட்டு இருந்தனாலதான் அதனுடைய பெயரே கானான்னு அந்த தேசத்துக்கு இருந்தது. புரிஞ்சா?
அந்த கானானியர்களை ஏத்தியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள், இப்பேற்பட்டதான ஒவ்வொரு பிரிவினைகளை சேர்ந்த ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கக்கூடிய புறஜாதிகள் வாழ்ந்துட்டு இருந்ததுதான் அந்த கானான் தேசம். அவர்களெல்லாம் துரத்திட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை கொடுக்குறாரு. அப்ப அங்கேயே உங்களுக்கு புரியுதா எத்தனை மதங்கள் இருந்திருக்கு, எத்தனை தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களின் தோற்றமும் அங்கதான். ஆரிஜின் ஆஃப் காட்ஸ் சோசன் பீப்புள். யாரு ஆரிஜின் ஆஃப் காட்ஸ் சோசன் பீப்புள்? ஆபிரகாம். ஆபிரகாம்ல இருந்து சந்ததி வருது இல்ல, அதுதான். சுமார் 1900 வருடங்களாக தங்களுக்கென்று சொந்த தேசம் இல்லாதிருந்தும், யாரு, இஸ்ரேல் ஒரு தேசமே இல்லை 1900 வருஷமா. ஏன்னா கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பின்பு அவர் மரித்து உயிர் தெளிந்து போனதன் பின்பு கிபி தீத்து ராயனால் என்ன பண்ணப்படுது, கிபி 70 நினைக்கிறேன், ஆமா, கிபி 70 ஜெருசலேம் நகரமே தீக்கரையாக்கப்படுது. தேவாலயத்தை இடிக்கிறாங்க, சாலமோன் கட்டின தேவாலயத்தை முழுவதுமா இடிக்கிறாங்க. அந்த சுவர்கள் மட்டும்தான் இருக்கு. அதான் இன்னைக்கு எருசலேம் அந்த சவுத்துல போய் நின்று யூதர்கள் இப்படின்னு தலையில அந்த கிப்பா வச்சுக்கிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறத, யெகோவா தேவன்ட்ட ப்ரேயர் பண்றதை நீங்க பாப்பீங்க. அந்த நியூஸ் சேனல்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு என்ன இல்ல, 1900 வருடங்களாக தங்களுக்கென்று சொந்த தேசம் கிடையாது, ஊர் கிடையாது. புதிரான இந்த ஜனங்கள் அநேகருக்கு இவங்க ஒரு புதிரா இருந்தாங்க. எங்கடா இந்த இனம் இருந்துச்சா இஸ்ரவேல் இருந்தாங்களா, திடீர்னு எங்க இருந்து இப்படி வந்தாங்க? ஒரே நிமிஷம். இந்த ஜனங்க எங்க இருந்து திடீர்னு இப்படி வந்தாங்க? ஏன்னா ஒரு தேசம் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசமே இல்லை, இஸ்ரேல்னே இல்லை. 1900 வருடத்திற்கு பிறகு உலக போர்ல பிரிட்டன் ஜெயிக்குது. பிரிட்டன் தான் என்ன பண்றாங்க, இஸ்ரேல்னு ஒரு தேசத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க, கிளம்பி அங்க போய் இருக்கும்போதுதான் 7 தேசங்கள் இவங்களுக்கு எதிராக போர் செய்ய வருது. அதுல ஒண்ணு இந்த பாலஸ்தீனோ, ஈரான், பின்ன சீரியா, துருக்கி போன்ற 7 தேசங்கள், அரபு நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்ய வர்றாங்க. யாரு, புதிதாய் பிறந்த குழந்தைக்கு எதிராக 7 நாடுகள், ஏற்கனவே தேசங்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, போர் பண்ண வர்றாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், அன்னைக்கே ஆண்டவர் அவங்களோட கூட இல்ல அப்படின்னா, புதுசா தேசமா அறிவிச்சு அங்கிருந்து இறங்கி வந்து பாலைவனத்துல இறங்கி நிக்கிறவங்க எப்படி அந்த தேசத்துக்காக சண்டை போட்டு என்ன ஆயுதம் இருக்கும், எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? 7 நாள் இஸ்ரவேல் ஒடுக்கப்பட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எல்லாம் வாசிச்ச மாதிரி ஆண்டவர் பாளையத்துக்குள்ள, ஆப்போசிட் பார்ட்டியோட பாளையத்துக்குள்ள இறங்கி பெரிய ஒரு சங்காரம் பண்ணிட்டாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த 7 தேசமும் இஸ்ரவேலுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாங்க, செதறி ஓடிட்டாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இஸ்ரவேல் சொன்னாங்க இந்த பாலஸ்தீனர்கள் கிட்ட, நீங்க சகோதரர்கள் தான் எங்களுக்கு, எங்களோடு கூட நில்லுங்க,